உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் கடந்து வரணும். என்ன விசுவாசம் கடந்து வரணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஒரே இடத்திலே நீங்கள் கட்டப்பட்டு கிடக்கலாம், வெகு நாட்களாய் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க இருக்கலாம். நிறைய பேர் உங்களுடைய நெற்றியிலே எழுதி இதுதான் உன்னுடைய எதிர்காலம் அப்படின்னு உங்களை சொல்லி அப்படியே உட்கார வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வரணும். அது என்ன விசுவாசம் வரணும் அப்படின்னு சொன்னா, என்னை முன்னே தள்ளுகிற ஒரு விசுவாசம், என்னை முன்னே கொண்டு போகிற ஒரு விசுவாசம். நீங்க உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க புஷ் பண்ணணும், நீங்க முன்னாடி கொண்டு வரணும். இந்த இடம் எனக்குரிய இடம் அல்ல, இந்த இடத்துல நான் உட்காரக்கூடாது, இந்த இடத்திலே சோர்ந்து போய் நான் இருக்கக்கூடாது, அந்த இடமே எனக்கானது அல்ல. நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன், நான் உபவாசம் இருக்க ஆரம்பிப்பேன், நான் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை ஒன்னொன்னா நான் தியானிக்க ஆரம்பிப்பேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்குள்ள இருந்த ஃபர்ஸ்ட் ஃபெய்த், முதல் விசுவாசம் என்ன அப்படின்னா, அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசம் ஒரு இடத்துல அவர்களை கட்டி போடல. அந்த விசுவாசம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவர்களை முன்னோக்கி இயக்குது. நீங்க வேதத்துல 38 வருடமாய் வியாதியாயிருந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆனா அந்த மனுஷன் என்ன அப்படின்னா, அந்த மனுஷனை தேடி ஆண்டவர் போனார். ஆனா இந்த ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இவர்களை தேடி வரல, ஆனா இவங்களுக்குள்ளே இருந்த விசுவாசம் இவங்களை தள்ளி 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 இவங்களை புஷ் பண்ணி யார் பக்கமா கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னா, கர்த்தர் பக்கமாய் கொண்டு போய் விட்டது. வல்லமையை கொடுக்கிற தேவன் பக்கமாய் கொண்டு போய் விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் அப்படியே அனுப்புகிறார். அந்த விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல நீ முன்னோக்கி கடந்து செல், நீ முன்னோக்கி கடந்து செல், நீ முன்னேறி செல். ஓ, இந்த இடத்தை விட்டு, இந்த அடிமைத்தனத்தை விட்டு, இந்த மனநிலைமையை விட்டு, இந்த இடத்தை விட்டு, கர்த்தருடைய விசுவாசம் உங்களையும் என்னையும் முன்னோக்கி அழைக்கிறது, முன்னோக்கி அழைக்கிறது. அப்போ ஆண்டவரிடத்துல வல்லமை புறப்படணும்னா நீங்க எங்க போயிடக்கூடாது அப்படின்னா, பின்னாடியே போயிடக்கூடாது. பிசாசனுடைய பெரிய சக்தியே என்னன்னா, அவன் பின்னாடி தான் இழுப்பான். ஆனா ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறவர் நம்மை முன்னே தள்ளுவார். சிலர் ஒருவேளை பாவத்தினால பின்தங்கி போய் கிடக்கலாம். இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். உங்க சூழ்நிலை மாற போகிறது, உங்க தலையெழுத்து மாற போகிறது. ஆமென். ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். இந்த சகோதரியை போல ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். அதற்கு ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லுகிற ஒன்றே ஒன்று, நீ முன்னோக்கி, உன்னுடைய விசுவாசத்திலே நீ முன்னோக்கி நகரு என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் போராட்டத்தை கொடுத்து நம்மளை பிரச்சனைக்குள்ள கொடுத்து உட்கார வைக்கும் போது நீங்க ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் முன்னோக்கி செல்லுவேன். ஹல்லேலூயா. உலகம்தான் என் பின்ன, ஆனா இயேசு எனக்கு முன்னாடி இருக்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி கடந்து போகிறார். அன்பின் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு முன்பாக தள்ளி விசுவாசத்தை உங்களுக்குள்ளே ஊற்றி, இல்ல நான் உன்னை கொழுந்து விட்டு எரிய பண்ணுவேன், நான் உன்னை பிரகாசிக்கிற சுடராய் மாறுவேன். இந்த மனுஷனுடைய பேச்சை கேட்காத, இந்த மனுஷனுடைய ரூல்ஸ் நினைச்சு நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் சொல்லுகிறார், நீ முன்னேறி செல், நீ முன்னேறி செல், நீ முன்னேறி செல். உண்டாக்குன கர்த்தர் முன்னே கடந்து போகிறார். சேர்ந்து என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். தீங்கு என்னை ஒரு நாளும் துக்கப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு என்னை அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடு
செல்கிறார். பாடும் என்னை சீர்திருத்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாது, இங்கு என்னை ஒன்றும் செய்யாது. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் என்னை எதிர்ப்பதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. சாபம் என்னை அணுகுவதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை. பாடுவோம் என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, சத்ரு என்னை ஒன்றும் செய்யாது, பலவீனம் என்னை ஒன்றும் செய்யாது. Thank you Jesus. இந்த வருடம் ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. 12 வருடம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு தேவனுடைய வல்லமை புறப்பட்டது போல அவருடைய வல்லமை புறப்படுகிறது, அவருடைய வல்லமை புறப்படுகிறது. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இந்த ஆண்டு தலை குனிந்த இடத்திலே தலை நிமிர பண்ணுவார். ஓரம் கட்டப்பட்ட இடத்திலே, ஒதுக்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தர் வெளியே கொண்டு வருவார், வெளியே கொண்டு வருவார். உங்களை வெளியே கொண்டு வருவார். அடைப்பையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அந்த கட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவார். Thank you Jesus. Hallelujah. 12 வருஷமானாலும் தன்னுடைய இருதயத்துக்குள்ள ஒன்று முதல் அந்த மனுஷிக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் ஃபெய்த் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தை விட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே அந்த ஃபெய்த் அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வந்து அந்த இடத்தை விட்டு அவங்கள அப்படியே நகர்த்துது, அப்படியே புஷ் பண்ணுது, முன்னோக்கி போகுது. எந்திரி, போ போ, பரவாயில்ல போ. இல்லை யாராவது என்ன நினைச்சிட்டானா, பரவாயில்ல ஓடு, நீ போ. இல்லை மற்றவங்க நம்மளை தீட்டு நினைச்சு அவமானப்படுத்தினாங்கன்னா பரவாயில்ல போ. நீ இடையில விழுந்துட்டேன்னா பரவாயில்ல போ. அப்போ உள்ள இருக்கிற ஃபெய்த் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அப்படியே முன்னோக்கி என்ன பண்ணுதுன்னா தள்ளுது. நான் இப்போ இந்த முழங்கால் படிட்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். எதுக்கு ஜெபம் பண்றேன்னா, முடங்கி கிடக்கிற நிறைய பேரை, முடங்கி கிடக்கிற நிறைய பேரை, தரிசனத்தை இழந்திருக்கிற நிறைய பேரை, எதிர்காலத்தை இழந்திருக்கிற நிறைய பேரை ஆண்டவரே, இந்த வாலிப தம்பியை நோக்கி பாருங்க, அந்த தங்கச்சியை பாருங்க ஆண்டவரே, அந்த பிரதரை பாருங்க ஆண்டவரே. 12 வருடமா ஒரே பிரச்சனை, 12 வருடமாய் ஒரே பார்வை, 12 வருடமா ஒரே செவத்துக்குள்ள இருந்ததுனால தன்னுடைய மனசு நொந்து போய் இருக்கிறது போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு எந்த தகப்பன், எந்த தாய், எந்த பிரதர் இருந்தாலும் அந்த மகளுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் ஆண்டவரை நோக்கி அப்படியே முன் பக்கத்துல நகர்த்திட்டு போனது போல இப்போ 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 அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம் பற்றி பிடிக்கட்டும். இன்னைக்கு நீங்க கொடுக்கிற அந்த விசுவாசம் என் பிள்ளைய முன்பாக தள்ளி இயேசுவை தொட வச்சு அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு லட்சக்கணக்கான பேருக்கு சாட்சியாய் 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 நிறுத்த வைப்பதற்கு உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை என்ன புஷ் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன புஷ் பண்ணுங்க ஆண்டவரே. கேளுங்க, அப்படியே ஏசப்பாட்ட கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்தை எனக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. பாஸ்டர் சொல்ற வார்த்தை வேற யாருக்கும் இல்லை ஆண்டவரே, எனக்கான வார்த்தை தான் ஆண்டவரே, எனக்கான வார்த்தை தான். நான் முடங்கி கிடக்கிறேன், நான் முடங்கி கிடக்கிறேன். என் தரிசனம் இது இல்லை, என்னுடைய லட்சியம் இது இல்லை, என்னுடைய உயர்வு இது இல்லை, நான் நிற்க வேண்டிய இடம் இது இல்லை, நான் போக வேண்டிய உயரம் இது இல்லை. ஆனா என்னமோ தெரியல, சத்துரு என்னை பாவத்தை கொடுத்து, அசுத்தத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து முடக்கி வச்சுட்டான். அப்பா விசுவாசத்தை இப்போ அனுப்பி அந்த விசுவாசம் இப்போ கேட்க 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 கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ்.
இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் நிறைய பேருக்கு உங்களை சாட்சியாய். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்ன அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் வருது. அந்த ஃபெய்த் என்ன அப்படின்னா, நீ எழும்பு அப்படின்ற ஃபெய்த். இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் வரணும், உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். என்ன விசுவாசம் வரணும் அப்படின்னு சொன்னா, நீ இயேசுவை நோக்கி, வாக்குத்தத்தத்தை நோக்கி, உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கல தரிசனம், உங்களுக்கு ஆண்டவர் காமிச்சார்ல சொப்பனம், அதை நோக்கி நீ எழுந்து பிரயாணப்படு, நீ எழுந்து புறப்படு, நீ எழுந்து ஆயத்தமாக. எதை குறிச்சும் பார்க்காதீங்க. இந்த அம்மாவுக்கு இருக்கிறத விட பலவீனம் நமக்கு இருக்குது. 12 வருஷம் பெரும்பாடு அப்படின்றது வந்து எவ்வளவு எவ்வளவு பலவீனப்பட்ட சரீரம், எவ்வளவு பலவீனப்பட்ட சரீரம். அந்த சரீரத்தை தூக்கிட்டு நடக்க முடியுமா? மனசு எப்படி இருக்கும், உடம்பு எப்படி இருக்கும், மனசு எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுது, இந்த வியாதி வந்த உடனே அந்த அம்மா எதை இழந்தாங்கன்னா, பணத்தை இழந்துட்டாங்க. முதல்ல பணத்தை இழந்துட்டாங்க, சொத்தெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி எவ்வளோ கஷ்டம். அதுவும் பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த வியாதியை குறித்து போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு விதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு விதமான காரியத்தை செய்கிறாங்க. ஐயோ, அவ்வளவு சிச்சுவேஷன் நீங்கள் நினச்சி பாருங்க. அப்படி இருந்தாலும் ஒரே ஒரு ஃபெய்த் உள்ள வருது. எதையுமே நீ பார்க்காத. அதே வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருக்கு சொல்றாரு. எதையுமே நீ பார்க்காத. நடந்தது நடந்துருச்சு, போனது போயிடுச்சு, விட்டு போனது போயிடுச்சு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்வேன். பிரதர், ஏன் பிரதர் இப்படி இருக்கிறீங்க? சிஸ்டர், ஏன் இப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் அந்த ஃபெய்த்தை உங்களுக்குள்ள ஊற்றி, நீ பெரிய அக்கினி ஸ்தம்பம், நீ மிகப்பெரிய அக்கினி, காட்டை கொளுத்துகிற அளவிற்கு அபிஷேகத்தை அல்லவா? இல்ல உன் மேல, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் உங்க வம்சத்துல இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் பெரிய வல்லமை. இல்ல, நீ சாதாரணமான ஆள் இல்ல. கர்த்தர் திரும்ப சொல்றாரு, இல்ல, எஸ் அந்த அபிஷேகம் இப்போ நனைக்கட்டும் ஒவ்வொருவரையும். வல்லமை கிருபை கேளுங்க. இயேசுவை நோக்கி பலன் அடையட்டும். நரம்புகள் எலும்புகள் பலன் அடையட்டும். சதைகள் பலன் அடையட்டும். சிந்தை பலன் அடையட்டும். கண்கள் பலன் அடையட்டும். இப்போ 12 வருடமாய் அந்த பெரும்பாடு நீங்கிறது போல அத்தனை வருடமாய் இருக்கிற பாடுகள் நீங்குவதாக. ஹalleluya. So first faith, முதல் விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து முன்னே இயக்குற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் தான் ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மேல் பற்றுச்சு. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல படணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வல்லமை புறப்பட்ட உடனே யாருக்குமே தெரியல, ஆனா என்ன ஆச்சாமா? ஹீல். அந்த வல்லமை தொடரணும்னா நீங்க வந்து உங்களை விசுவாசம் வந்து புஷ் பண்ணணும். உண்மையா உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் உங்களை என்ன பண்ணாதுன்னா உங்களை இருக்க விடாது, உங்களை முடங்கி படுக்க விடாது. அந்த ஃபெய்த் வந்து சூழ்நிலை சாதகமா இருக்காது. சூழ்நிலை நல்லா இருக்கும் போது ஃபெய்த்தா இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளை அல்ல. சூழ்நிலை எதிரா இருக்கும் போது விசுவாசத்தை தோக்கணும். அதுதான் கர்த்தர். ஏன்னா நான் நம்புறேன், இந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு மேல விசுவாசத்தை வச்சவர் யாருன்னு நினைக்கிறீங்க? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர். நான் நம்புறேன், அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு இந்த 4th டே உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் துவங்க போறார். ஃபெய்த்தை துவங்க போறார்.